தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். வேதம், வேதங்களின் முக்கிய தாத்பரியம் என்ன? பகுதி 6. இன்றைக்கு லோக விஷயங்களை பத்திரிகைகளின் மூலம், நியூஸ் பேப்பர்களின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். பல தேசத்தில் உள்ள ரிப்போர்ட்டர்கள், நியூஸ் ஏஜென்சிகள் எல்லோரும் கடிதம் எழுதியும் தந்தி கொடுத்தும் டெலிபிரிண்டர் மூலம் மெசேஜ் கொடுத்தும் இந்த செய்திகள் எல்லாம் கிடைக்கின்றன. லோகத்தில் உள்ள இப்படிப்பட்ட கருவிகளாலும் சாதாரண மனுஷ்ய புத்தியாலும் தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் இருக்கின்றனவே, அவற்றை தெரிந்து கொள்ள ஒரு பத்திரிகை வேண்டாமா? எதை இந்த கருவிகளால் தெரிந்து கொள்ள முடியாதோ, எந்த ஊரிலிருந்து தந்தியும் டெலிபிரிண்டரும் வராதோ அங்கேயுள்ள விஷயங்களை சொல்கிற பத்திரிகை தான் வேதம். அதீந்திரிய சக்தி வாய்ந்த ரிஷிகள் அந்த பத்திரிகையின் வழியாகத்தான் லோகாதீதமான, நம் சாதாரண புத்திக்கு அதீதமான சமாச்சாரங்களை சொல்லி இருக்கிறார்கள். இப்படி அநேக சமாச்சாரங்கள் வேதத்தில் இருந்தாலும் அதிலும் தள்ளப்படும் சில பாகங்கள் உண்டு. தள்ளப்படுவது என்றால் ஒரே அடியாக தப்பு என்று ஒதுக்கி விடுவது என்று அர்த்தமில்லை. வேதத்தில் தப்பான சங்கதி ஒன்று கூட இருக்க முடியாது. அப்படி இருக்கும் என்று நினைத்தாலே அபச்சாரம். ஆனாலும் முக்கியமான ஒரு விஷயத்தை ஏற்க செய்வதற்கு பக்கபலமாகவும் பூர்வாங்கமாகவும் அதிலே பல விஷயங்கள் வரும்போது முக்கியமான விஷயத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு பாக்கியை தள்ள வேண்டியதுதான் என்று நம் பூர்வீகர்களே ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். ஒரு ஆரம்ப நிலையில் அல்லது இடைநிலையில் சில விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் மேல்நிலைக்கு போகிற போது அவற்றை விட்டுவிடும்படியாக இருக்கிற சமாச்சாரங்களும் படிப்படியாக ஜீவனை உயர்த்தி கொண்டே போகிற வேதத்தில் இருக்கின்றன. இவை ஒரு நிலையில் ஏற்கப்பட்டாலும் அதற்கு மேலே இன்னொரு நிலையில் தள்ளப்படுகிறவைதான். இப்படி இல்லாமல் பரம தாத்பரியம் அல்லது விதி என்பதாக பூர்ணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களும் வேதத்தில் இருக்கின்றன. அப்படி இல்லாமல் சாரம் போக பாக்கி தள்ளப்பட வேண்டியவற்றுக்கும் அர்த்தவாதம் என்றும் அனுவாதம் என்றும் பெயர். ஒரு தத்துவத்தை, விதியை நம் மனசிலே படுகிற மாதிரி எடுத்து சொல்வதற்காக அதற்கு மிகவும் உயர்வை கல்பிக்கிறதான அநேக கதைகளை வேதம் சொல்வதுண்டு. இப்படி சொல்லும்போது விதியையே பூர்ணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கதைகளை அர்த்தவாதம் என்று தள்ளிவிடலாம். அதாவது அவற்றை நாம் அனுஷ்டானத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இது அர்த்தவாதம். அனுவாதம் என்றால் என்ன? நமக்கு தெரியாததை முடிவாக சொல்வதற்காகவே நமக்கு தெரிந்த ஒன்றில் வேதம் ஆரம்பித்து அதையும் விவரித்து கொண்டு போகும். புதிசாக ஒரு விதியை அல்லது தத்துவத்தை சொல்லாமல் சில இடங்களில் ஏற்கனவே நமக்கு தெரிந்ததை திரும்பவும் சொல்லும். அதாவது வேத பிராமாண்யம் தேவைப்படாமல் நமக்கே நடைமுறையில் பிரத்யக்ஷ பிரமாணம் முதலானதுகளால் தெரிய வருகிற விஷயங்களையும் சில இடங்களில் வேதம் சொல்ல வேண்டியதாகும். இதுதான் அனுவாதம் என்பது. அனுவாதமும் அர்த்தவாதமும் முக்கியமானவை அல்ல. அவை வேதத்தின் முடிவான உத்தேசத்தை சொல்ல வந்தவை அல்ல. நமக்கு மற்ற எந்த பிரமாணங்களாலும் தெரியாததை வேதம் சொன்னால் அதுதான் விதி, அதுதான் முக்கியமான வாதம், அதுதான் சத்தியமான தத்துவம், அதுதான் வேதத்தின் உத்தேசம், உபதேசம் எல்லாம். அதாவது இதர கருவிகளை கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடியதை வேதமும் சொன்னால் அது மறுக்க முடியாத வேத பிரமாணமாகி விடாது. தெரியாததை தெரிவிக்க ஏற்பட்டதுதான் வேதம். அது நமக்கு தெரிந்ததையும் சொல்லி தெரியாததையும் சொல்லிற்று என்றால் தெரியாததுதான் அதன் பரம தாத்பரியம் என்றே அர்த்தமாகும். நமக்கு தெரிந்த இடத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற கருணையாலேயே தெரிந்ததையும் சொல்கிறது. ஆனால் இதுவே சத்திய தத்துவம் என்றால் தெரியாததை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தெரியாத ஒரு தத்துவத்தை வேதம் நீள நெடுக சொல்லி இருக்குமானால் அப்போது அதை தள்ளிவிடுங்கள்.
தெரிந்ததையே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது பரிகாசத்துக்கு இடமாக அல்லவா ஆகும். இதற்கு ஏன் தெரியாததை நீட்டி முழக்கி சொல்லி இருக்க வேண்டும்? சொல்லாமல் விட்டிருக்கலாமே. சரி, நமக்கு தெரிந்தது என்ன, தெரியாதது என்ன? உலக வஸ்துக்களின் விஷயத்தில் 2 விதமான அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. நமக்கு தெரிகிற இத்தனை வஸ்துக்களும் ஒரே பொருளா வேறு வேறா என்ற சந்தேகம் ஏற்பட்டு 2 பிரிவாக பிரிகிறது. நாம் பிரத்யக்ஷ பார்வையை மட்டும் வைத்துக்கொண்டு வஸ்துக்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று வேறே வேறேதான் என்கிறோம். அப்படி வேறே வேறையாக வைத்து கொண்டால்தான் நமக்கு காரியம் சரியாக நடக்கிறது. நமக்கு ஜலம் வேறே, எண்ணெய் வேறே தான். தீபம் வேண்டுமானால் எண்ணெய் விட்டால்தான் எரியும். ஜலத்தை விட்டு பிரயோஜனம் இல்லை. அதே தீபம் பெரிசாக எரிந்து நெருப்பு பிடித்து கொண்டு விட்டால் அப்போது ஜலத்தை விட்டுத்தான் அணைக்க வேண்டும். எண்ணெய் விட்டால் இன்னும் பெரிசாக ஜுவாலை விடும். இப்படியே எந்த காரியமானாலும் வஸ்துக்களிடையே வித்தியாசம் பார்த்து அவை வேறே வேறே என்று வைத்து கொண்டு செய்தால்தான் காரியம் நடக்கிறது. இப்படி வேறே வேறையாக வைத்துக் கொள்கிறது தான் துவைத்தம். வேதத்தில் அநேக கர்மங்கள், உபாசனைகளை சொல்லி இருப்பதெல்லாம் இப்படிப்பட்ட துவைத்த அடிப்படையிலேதான். அதனால் இங்கெல்லாம் வேதம் துவைத்தமாக இருக்கிறது என்றுதான் ஏற்படுகிறது. இதை அத்வைத்திகள் என்பதற்காக நாம் யாரும் ஆக்ஷேபித்து பேச வேண்டாம். ஆனால் இப்படி நமக்கு தெரிந்த துவைத்தத்தோடு வேதம் நின்று விட்டதா என்று பார்க்கலாம். அப்படி நின்று விட்டால் துவைத்தந்தான் வேத தாத்பரியம் என்று சொல்லிவிடலாம். ஆனால் வேதத்தில் என்ன பார்க்கிறோம்? சம்ஹிதையிலே ஆங்காங்கும், கடைசியில் உபனிஷத்தில் ஏகப்பட்டதாகவும் பிரத்யக்ஷத்தில் நமக்கு தெரியாத அத்வைத்தத்தை சொல்லி இருக்கிறதே. வஸ்துக்கள் வேறு வேறு இல்லை, எல்லாம் ஒரே ஆத்மாவின் வெளி தோற்றங்கள் தான் என்ற அபிப்பிராயத்துக்கு கொண்டு விடுகிறதே.